Hi friends, இன்னைக்கு நம்ம anxiety monster இந்த போம் பத்தி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ரோனா மெக்ஃபரன். anxiety அப்படிங்கிறது நமக்குள்ள உருவாகிற ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷன். anxietyக்கு தமிழ்ல என்னன்னா பதட்டம். இன்னும் டீடைல்டா சொல்லணும்னா நடக்க போற ஒரு விஷயத்தை யோசிச்சு நம்ம மனக்குழப்பத்துல, கவலையில, பயத்துல நடக்க போறத நினைச்சு பதறுவோம்ல, அந்த ஃபீலிங்கை தான் ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கலா பார்த்தோம்னா நமக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸோடைய ஒரு வகையான வெளிப்பாடு தான் ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க காலேஜ்ல நாளைக்கு நீங்க ஸ்பீச் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நர்வஸா இருக்கும், கொஞ்சம் பயப்படுவோம்ல, அந்த ஃபீலிங்கை தான் ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம்னா அதுக்கு முந்தின நாள் நைட்டு நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? அச்சச்சோ, படிச்சதெல்லாம் வருமானு தெரியலையே, படிச்சது ஞாபகம் இருக்குமான்னு தெரியலையே, எக்ஸாம்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறனோ அப்படின்னு நம்ம மனக்கவலையில, குழப்பத்துல, பயத்துல பதறுவோம்ல, அந்த ஃபீலிங்கை தான் ஆன்சைட்டின்னு சொல்றாங்க. இந்த போயம்ல நம்ம போயட் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டிய மான்ஸ்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டர் ரொம்ப பயங்கரமானது. இந்த ஆன்சைட்டி நம்மளுடைய தன்னம்பிக்கையை குறைச்சி விட்டுரும், நம்மளை எப்போதுமே குழப்பத்திலே வச்சிருக்கோம், நம்மளால எந்த முடிவும் எடுக்க முடியாது. இந்த ஆன்சைட்டியால நம்மளுடைய பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பாதிப்படையும். இந்த ஆன்சைட்டியால நம்மளால எந்த விஷயத்திலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்ம எப்போதுமே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருப்போம், எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டர் ரொம்ப பயங்கரமானது, நம்மள நிம்மதியாவே வாழ விடாது. இந்த போயம்ல நம்ம போயட் ரோனா மெக்ஃபரன் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டரை எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டியை அடிச்சு விரட்டிட்டு ஆன்சைட்டி இல்லாம நிம்மதியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறாங்க. இது ஒரு மோட்டிவேஷனல் போயம். ஏன்னா நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு டைம்ல ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணியிருப்போம். ஆன்சைட்டி நம்மள டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிவிட கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த ஆன்சைட்டி ரொம்ப காமனானது, எல்லாருக்குள்ளேயும் ஏற்படுற ஒரு ஃபீலிங் தான். ஸோ நம்ம இந்த பயத்தை, பதட்டத்தை, இந்த ஆன்சைட்டியை எதிர்த்து நம்ம நம்பிக்கையோட போராடணும், பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும். இந்த போயம் நம்மள மோட்டிவேட் பண்ணுது. நமக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டரை எதிர்த்து நம்ம போராடணும்னு நம்மள மோட்டிவேட் பண்ணுது. இப்போ நம்ம இந்த போயம் பத்தி பார்க்கலாம். நம்ம ஸ்பீக்கர் டைரக்டா அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டர் கிட்டயே பேசுறாங்க. நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கருடைய மனசுல தவழ்ந்துகிட்டு இருக்குதான். ஆன்சைட்டி நம்ம ஸ்பீக்கருக்குள்ள பதுங்கி இருந்து நம்ம ஸ்பீக்கரை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்குதான். ஆன்சைட்டி நம்ம ஸ்பீக்கரை ரொம்ப கவலைப்பட வைக்குது. நெக்ஸ்ட், நம்ம பெட்டுக்கு அடியில மான்ஸ்டர் பதுங்கி இருந்து நம்மள பயம்படுத்துற மாதிரி ஆன்சைட்டி அப்படிங்கிற மோசமான மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கருடைய மனசுல பதுங்கி இருந்து நம்ம ஸ்பீக்கரை ரொம்ப பயப்பட வைக்குது, நம்ம ஸ்பீக்கரை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்குது. நெக்ஸ்ட், ஆன்சைட்டியோடைய ஸ்ட்ரென்த்தே நம்மளுடைய ஃபியர் தான். நமக்குள்ள இருக்கிற பயம் தான் ஆன்சைட்டியோடைய பலம். இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டர் அவங்களுடைய பயத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் ஸ்ட்ராங்கா வளருது. இப்போ நம்ம ஸ்பீக்கர் என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆன்சைட்டி அப்படிங்கிற மான்ஸ்டரை பட்னி போடணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் பயந்தாதானே அந்த பயத்தை சாப்பிட்டு ஆன்சைட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இனி நம்ம பயப்படக்கூடாது, அந்த ஆன்சைட்டி மான்ஸ்டரை பட்னி போட்டு அதை நமக்குள்ள இருந்து அடிச்சு விரட்டிடணும்னு டிசைட் பண்றாங்க. ஆனா ஆன்சைட்டி மான்ஸ்டர் வேற ஒரு டெக்னிக்கை கையில எடுத்துட்டு சந்தேகம் அப்படிங்கிற பிளேடை வச்சு நம்ம ஸ்பீக்கரை குத்திடுது. அதாவது இவ்வளோ நாளா நம்ம ஸ்பீக்கர்
ஸ்பீக்கருடைய பயத்தை யூஸ் பண்ணி வாழ்ந்த ஆங்ஸைட்டி இப்போ நம்ம ஸ்பீக்கருடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கம்மி பண்ணி விடுது. அதாவது நம்ம ஸ்பீக்கருக்குள்ள உன்னால இந்த விஷயத்த பண்ண முடியுமா, இது ரொம்ப கஷ்டமாச்சே, நீ இதை எப்படி பண்ணுவ அப்படிங்கிற சந்தேகத்தை நம்ம ஸ்பீக்கருக்குள்ள எழுப்பி விடுது. இதனால நம்ம ஸ்பீக்கரும் அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸை இழக்கிறாங்க. இப்போ ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் வின் பண்ணிட்டு நம்ம ஸ்பீக்கரால அவங்களுடைய ஆங்ஸைட்டியை அடிச்சு விரட்ட முடியல. செகண்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் ரொம்ப தந்திரமானது, மோசமானது, அது ஒரு கொடூரமான மிருகம். நம்ம ஸ்பீக்கர் ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை வெறுக்கல. அட் த சேம் டைம் ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கருடைய ஃபேவரட்டும் கிடையாது. ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் கியூட்டாகவும் இல்லை, ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் அன்பானதும் கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட மோசமான ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை நான் எதுக்காக எனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் கேள்வி கேட்குறாங்க. நம்ம ஸ்பீக்கருக்கு ஆங்ஸைட்டியோட வாழ பிடிக்கல. ஸோ நம்ம ஸ்பீக்கர் அவங்க மனசுல பதுங்கி இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை அடிச்சு விரட்டணும்னு ஆசைப்படுறாங்க. ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் ரொம்ப அக்லியா இருக்குது, நம்ம ஸ்பீக்கரை கவலைப்பட வைக்குது. நம்ம ஸ்பீக்கர் மனசுல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் அழிச்சிட்டு ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கரை கவலையில தள்ளி விட்டுறது. நம்ம ஸ்பீக்கர் கவலையில நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ரொம்ப ஃபேமஸ் தான், நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், நீ என்ன மட்டும் தொந்தரவு பண்ணல, மனுஷங்க எல்லாரையுமே நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டு தான் இருக்க, எல்லாரையுமே நீ கவலைப்பட வைக்கிறேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்மளை கவலைப்பட வைக்குது, நம்மளை நிம்மதியாவே வாழ விட மாட்டேங்குதுல்ல, அதை ஒரு கிரைம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஸ்பீக்கர் ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இப்படி எல்லாருடைய மன நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு இருக்கியே, இந்த கிரைமை பண்றதுக்கு உனக்கு எப்படிதான் டைம் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் டே டைமும் சரி நைட் டைமும் சரி அவங்கள தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குதான். நம்ம ஸ்பீக்கர் ஃபுல் டைமும் கவலையோட தான் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொசு, ஈ மாதிரி பூச்சி எப்படி நம்மளை சுத்தி சுத்தி வருமோ அதே மாதிரி ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கரையே சுத்தி சுத்தி வருது. கொசு, ஈ எல்லாம் ஷூன்னு சொன்னா பறந்து போயிரும். ஆனா ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் ரொம்ப பெருசா இருக்குது, ஷூன்னு சொல்லி நம்ம ஸ்பீக்கரால அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டியை விரட்ட முடியல. நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக்கருக்குள்ள ஆங்ஸைட்டி இருக்கிறது எப்படி இருக்குதுன்னா, தலைக்கு மேல ஷார்ப்பான கத்தி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதான். அந்த கத்தி எப்போ நம்ம ஸ்பீக்கரை குத்தி கிழிக்கும்னே சொல்ல முடியாது. ஆங்ஸைட்டி எப்போதுமே டேஞ்சரஸ் ஆனது தான், எப்போ நம்ம லைஃபை காலி பண்ணி விடுனே சொல்ல முடியாது. இந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டரால நம்ம ஸ்பீக்கர் எப்போதுமே கவலையில பதட்டத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஸ்பீக்கர் இப்படியே வாழ விரும்பல. நம்ம ஸ்பீக்கர் ஆங்ஸைட்டியில இருந்து வெளியில வந்து இந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை எதிர்த்து போராடி வின் பண்ணணும்னு டிசைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னால என்ன முழுமையா ஆட்கொள்ள முடியாது. ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதால நம்ம ஸ்பீக்கரை வீக் ஆக்க முடியாது, நம்ம ஸ்பீக்கரை ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கருடைய ப்ரீஷியஸ் இயர்ஸை வேஸ்ட் பண்ணிட்டான். ஆங்ஸைட்டியால நம்ம ஸ்பீக்கர் ரொம்ப வருஷத்துக்கு கவலையில நிம்மதி இல்லாம தான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ணணும், அந்த ஆங்ஸைட்டியை அழிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்க. அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டருக்காக நம்ம ஸ்பீக்கருக்குள்ள எந்த இரக்கமோ கருணையோ டியர்ஸோ இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற
ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ண போறாங்க, அழிக்க போறாங்க. அதுக்காக நம்ம ஸ்பீக்கர் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஐடியாஸை கையில எடுக்கிறாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்டு சைக்காலஜி ஃபீல்டுல ரொம்ப முக்கியமானவங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம ஆள் மனசுல இருக்கிற தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம ஆன்ஷியஸா ஃபீல் பண்றோம்னா அதுக்கான காரணம் என்ன, அதோடைய ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்றதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஐடியாஸை கையில எடுத்து நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை டெஸ்ட்ராய் பண்ணணும், அழிக்கணும்னு டிசைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 6வது ஸ்டான்ஸால பார்த்தோம்னா, நம்ம ஸ்பீக்கருக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் நம்ம ஸ்பீக்கர் கவலையில நிம்மதி இல்லாம இருக்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்குது. அந்த டைம்ல புத்திசாலித்தனமா நம்ம ஸ்பீக்கர் சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய ஐடியாஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஆங்ஸைட்டிக்கான காரணம் என்ன அப்படிங்கறத ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை அழிக்கிறதுக்கு போருக்கு தயாராயிட்டாங்க. அதுக்காக அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை க்ளோஸா வாட்ச் பண்ணி அந்த ஆங்ஸைட்டியோடைய வீக்னஸ் என்ன, அதோடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ நம்ம ஸ்பீக்கர் போருக்கு தயாராயிட்டாங்க. நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டியை தோக்கடிச்சு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை பத்தி நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இது ரொம்ப தந்திரமானது. இப்போ நம்ம ஸ்பீக்கருக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் அதோடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு இப்போ நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, ஹே இது என்ன, நீ உன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டேன்னு என்கிட்ட சொல்லாத அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் எவ்வளவு மோசமானது, தந்திரமானது அப்படின்னு நம்ம ஸ்பீக்கருக்கு நல்லாவே தெரியும். நெக்ஸ்ட் ஃபைனல் ஸ்டான்ஸால நம்ம ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்கன்னா, நோ ஆங்ஸைட்டி, நீ உன்னுடைய தோல்வியை ஏத்துக்கிடுறேன்னு என்கிட்ட சொல்லாத. ஏன்னா உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீ ரொம்ப தந்திரமானவன், நீ சூழ்ச்சி பண்ணுவ. நான் உன்னை கில் பண்றதுக்கு முன்னாடியே நீ பதுங்கிக்கிடுவ, நீ பதுங்கி இருந்து என்ன அட்டாக் பண்ண வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நம்ம ஸ்பீக்கர் இந்த போயமை முடிக்கிறாங்க. சோ அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டர் எவ்வளவு தந்திரம் பண்ணாலும் சூழ்ச்சி பண்ணாலும் நம்ம ஸ்பீக்கர் ஏமாற மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஸ்பீக்கர் அவங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை பத்தி நல்லா படிச்சுட்டாங்க. அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டருடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதோடைய வீக்னஸ் என்ன, எப்படி சூழ்ச்சி பண்ணுன்னு நம்ம ஸ்பீக்கருக்கு நல்லாவே தெரியும். சோ அந்த ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம ஸ்பீக்கர் தயாராயிட்டாங்க. இந்த போம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிடலாம்னா, மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் காமன் தான். அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோம்ங்கிறதுல தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஸோ இப்போ நீங்க ஆன்ஷியஸா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. எந்த விஷயம் உங்களை பாதிச்சுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுல இருந்து மீண்டு வர ட்ரை பண்ணுங்க. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நினைச்சோ ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்தை நினைச்சோ பயப்படாதீங்க. பிரசன்ட் லைஃபை பீஸ்ஃபுல்லா நிம்மதியா வாழ ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்னங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுடைய லைஃபுக்கும் உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த போயம்ல உங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டி மான்ஸ்டரை பார்த்து பயப்படாதீங்க, அதை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு ரோனா மெக்ஃபரன் நம்மள ஆங்ஸைட்டியை ஃபேஸ் பண்ண சொல்லி என்கரேஜ் பண்ணிருப்பாங்க. ஸோ அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். நீங்க எப்போவாவது டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆன்ஷியஸா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஆமா அப்படின்னா அதுல இருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணையும் மறந்துடாதீங்க.